ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுர் ராசி மற்றும் தனுர் லக்னத்திற்கு குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய இணைவு உங்களோட ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் அமைஞ்சு மிக நல்ல பார்வையாக தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த 1.5 மாத காலங்கள், ஏறக்குறைய 1.5 மாத காலங்கள் பயிற்சி பலன்கள், வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைவார். இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம், காலபுருஷனுக்கு 9ஆவது வீடு. இது குரு பகவானுடைய மூல திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் ஆட்சியும் இல்லை, எந்த கிரகமும் நீசமும் இல்லை. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியை பொறுத்தவரையும் யாருமே வந்து லாங் டைம் எதிரி இல்லை, யாருமே ரொம்ப க்ளோஸும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்பொழுதுமே சரி சமமாக மற்றவங்களை பார்க்கக்கூடிய ராசியான்னு கேட்டிங்கன்னா ராசி. அதே போல் நிறைய விஷயத்தில் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சுட்டு போகக்கூடிய ராசியா. அதே போல் 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் நல்ல உயர்வான இடத்துல எப்போவுமே உயர்வான போஸ்டிங்கில் இருப்பாங்க. படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி அந்த படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மெத்தன தன்மை அப்படிங்கிறது துளியுமே இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது. கம்பீரமான இடத்துல பெரிய இடத்துல வேலை செய்யக்கூடிய, படிக்கலினாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடத்துல தன்னுடைய அறிவை பயன்படுத்தி துளியுமே அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத வேலை செஞ்சிட்ருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் நிறைய பொருளாதாரம் ஈட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈட்டுவாங்க. தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எல்லாருமே பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் இருந்தாலும் எப்படி சம்பாதிக்கணும், எது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகமாக இருக்கும். 2வது சம்பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தொடர்ந்து முயற்சி பண்ணி ஓடிட்டே இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவக்கூடிய ராசி. தான் பெற்ற செல்வம், தான் கற்ற கல்வி இதெல்லாமே நிறைய பேர் வந்து யாருக்குமே வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ரொம்ப யதார்த்தமாக கூடிய நபர்கள். ஆரம்ப காலத்தில் பேசாமல் இருப்பாங்க. எப்போவுமே தனுசை பொறுத்தவரையும் சீக்கிரம் எளிதில் பழகக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழகக்கூடிய நபர்கள் இல்லை. அதுவுமே வந்து மூல நட்சத்திரம் சம்மந்தப்படும் போது சீக்கிரமே பழகவே மாட்டாங்க. ஆனால் தான் பழகிட்டோம்னா தனக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. அதே போல் 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தன்னிட்ட பணம் இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட வாங்கி ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது அதிகபட்ச உயரத்துக்கு போகக்கூடிய ராசி. நான் அந்த உதவி செய்யறத வந்து பார்த்திங்கன்னா வெளியும் சொல்லவே மாட்டாங்க, காமிச்சிக்கவும் மாட்டாங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ மனசளவில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருப்பாங்க. நம்ம என்னைக்கு வேணாலும் இவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெயரும் புகழும் கொண்ட ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. அதே போல் இன்னொன்று என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துளியுமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, சாமி சரியாக கும்பிடாமல் பெருசாக வந்து ஈடுபாடு காமிக்காமல் இருப்பாங்க. கொஞ்சம் வயசாக 30 வயசு தாண்ட படிப்படியாக இந்த ராசியை பொறுத்தவரை ஆன்மீகத்துக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. ஒரு 45 கடக்கும்போது இந்த சாமி மட்டும்தான் எல்லாமே, கடவுள் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தனுசு ராசி நபர்கள். அந்த அளவுக்கு காலபுருஷனுக்கே 9வது வீடாக வரதுனால இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம பேசிகிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய எளிமையான யதார்த்தமாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ராகுடன் சேர்ந்து 5ஆம் பாவகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பலத்த அடி விழுந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சனீஸ்வர பகவானும் சரி 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சம்மந்தப்படக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே நம்ம ஏன் இப்படி இருந்தோம், நம்ம யதார்த்தமாக இருந்ததுனால நம்மளை விட்டு எல்லாமே போயிடுச்சா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்துருப்பாரு. இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்படி இல்லவே இல்லையா, இன்னைக்கு ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குணமாற்றத்தையுமே பொருளாதாரம் சொல்லவே வேண்டியதில்லை, பெரிய அளவுக்கு இறக்கங்கள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. நம்ம ஒரு ஸ்டேஜில் இருந்தோம், அந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்தது தான் போகணும்னா கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. முழுக்க தொழிலால் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் தவறாக போகிறதுக்கு
அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஃபெயிலியர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பணம் போட்டாலும் இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு போகும் அப்படின்னோட பிரச்சனைகள் வெளிய தெரியாம இருந்தது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை குரு ராகுவுடன் சேர்ந்தனால, இந்த சண்டால யோகத்தை ஏற்படுத்தி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்சு போயிட்டேன். நான் வந்து எதுவுமே இல்ல என்கிட்ட பணம் அப்படிங்கிற மாதிரி வெளிய கிளப்பிவிட்டு, வெளிய குடுத்தவங்க அனைவருமே ஒட்டுக்கா வந்து ஒரு நிக்கக்கூடிய சிச்சுவேஷன். அந்த நிக்கக்கூடிய சிச்சுவேஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறா போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தவறா போயிருக்கு. என்னன்னு நெனச்சு நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணீங்கன்னா, அந்த பிளான் எல்லாமே சுக்குநூறா போயிருச்சு. அந்த பிளான்னால வந்து பார்த்தீங்கன்னா, லாபம் வர வேண்டிய பணங்கள் எல்லாமே இந்த கடனுக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன ஏற்படுத்தியிருக்கு. நெறைய மனக்கசப்பு. இந்த பக்கம் பணத்தினால பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் 5ஆம் பாவகம் மனசுனால பிரச்சனை. இந்த சந்திரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப கடுமையான தொந்தரவுகள குடுத்துருக்குமா? எண்ணியது நடக்கவே இல்ல. நான் நெனைக்கிறது நடக்கவே இல்ல. இது அடுத்தவங்களுக்கு நான் ஒரு வேலை செய்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, உடனே டக்குனு வந்து சீக்கிரம் நடந்தது. எனக்கு மட்டுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நெறைய மன உளைச்சல்கள், குமறல்கள் இருக்கு. படாத அவமானங்கள் இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அவமானங்கள் உங்கள சந்திச்சிருக்கு. அந்த அவமானத்துக்கு துளியும் நீங்க காரணமா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, காரணம் இல்லவே இல்ல. ஆனாலுமே அந்த அவமானம் ஏதோ ஒரு வழியில உங்கள சுத்தி இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு. இருந்தாலும் மத்தவங்களை பார்க்கும்போது அந்த அந்த எண்ணங்கள் அதிகமா ஆயிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆயிட்டே இருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனிமேல் எப்படி இருக்க போகுது? 5ஆம் அதிபதி 6க்கு போறாரு. லக்னாதிபதி ஆன குரு பகவான் உங்கள காப்பாத்த வேண்டிய முதற் கடவுள் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. இது குருமங்கள யோகம்னு 6ஆம் பாவகத்துல இருக்கு. முதல்ல நல்ல பலன் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் கடுமையாக முயற்சி பண்றேன். எனக்கு வந்து எந்த வேலையுமே கிடைக்கவே மாட்டேங்குது. நான் ஓவர் குவாலிஃபைடு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, 9, 6 தொடர்பு பெற்றாவே நம்ம ஓவர் குவாலிஃபைடு ஆயிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேலைக்கு நமக்குமே துளியும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை நமக்கு பிடிக்காத போகக்கூடிய சிச்சுவேஷன்லாம் கொடுக்கும். அது மாரி ஓவர் குவாலிஃபிகேஷன் இல்லது உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி எங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வேலை சார்ந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை 5ஆம் அதிபதி எங்க சம்மந்தப்பட்டாலுமே அது பிரம்மாண்ட வேலை நமக்கு பிடிச்ச வேலை. 5, 9 எங்க சம்மந்தப்படுதோ அந்த வேலையினால நம்ம அதிக பயங்கர வளர்ச்சி அடையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையலாம். அதனால முதல் தர யோகம் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது கடன் தொல்லை. எந்த கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வாங்கவே முடியறதில்ல. என்கிட்ட வந்து கடன் வந்து வாங்கிட்டு போறவங்கள சீக்கிரம் என்ன வந்து மிரட்டி அசால்ட்டா வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா நான் குடுத்தவங்கலாம் இன்று போய் நாளை வான்னு ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, தடையாயி, தாமதமாயி, ஏறக்குறைய சண்டை சச்சரவுகளுக்கு போலாமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் தொந்தரவுகள் நீங்க வாங்குனதும் சரி, குடுக்குறதும் சரி உங்களை கழுத்த நெரிச்சிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக படிப்படியாக குறையும். குடுக்கல் வாங்கல நெறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எல்லாமே ஏறக்குறைய முடியிற சூழ்நிலையில போய் டக்குனு மறுபடியும் வெடிச்சிற மாரி எல்லாம் சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. ஏற்கனவே பிரச்சனைக்குண்டான நபர்கள் கிட்ட தான் பணம் குடுத்து மாட்டியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மாட்டியிருப்பீங்க. நால்வர்கள் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற மாரி அறிவுரைகள் கேட்டுட்டு போய் யாருகிட்டயும் சண்டை போடாம, பேசாம அப்படியே பணத்த அப்படியே வாங்கிட்டு வந்துரலாமா அப்படிங்கிற முடிவுல கூட இருப்பீங்க. ஆனா, இப்ப இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தை ரூ. 1 கூட வசூலிக்க முடியல. அதுவும் 10ஆம் பாவத்துல கேது சொல்லவே தேவையில்ல. இந்த தொழில் சார்ந்து வெளிய நிக்கக்கூடிய பணத்த எல்லாமே வசூலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன குடுத்துருக்கும். இன்னைக்கு குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து பார்க்கறதுனால, அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் லக்னாதிபதியோட சேருவது என்ன என்ன ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் எனக்கு இருக்கு. என்னுடைய பையன் பெருசாயிட்டான், பொண்ணு பெருசாயிட்டா, எப்படி இருக்க போகுது? எப்படி வளருது? ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இல்ல தொந்தரவுகள் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே நல்லா படிச்சிருக்காங்க. குடும்பத்த காக்க வேண்டிய அவங்க வேலைக்கு போகாம இருக்காங்க. வேலை சார்ந்த எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க அப்படின்னு குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு கவலைகள் எல்லாமே விட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கோச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. அப்ப 2 இன்டர்வியூ, 3 இன்டர்வியூ என்னுடைய பையன் போறான். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சா, எனக்குன்னு வந்து ஒரு பொருளாதார ஏற்றத்தை நிச்சயமா எங்களுடைய குடும்பம் சந்திக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே நிறைவேறுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நிறைவேறும். கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கிடைக்கும். ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனா, நீங்க கடன தேடி போறீங்க. அப்ப கடன்கள் கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாமே இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலுமே நீங்க வந்து ரொம்ப கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏன்னா ஏறக்குறைய குரு பகவான் இப்பதான் பெயர்ச்சி அடைய போறாரு.
அடைஞ்சிருக்காரு. ஒரு 1 1/2 வருடம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷபராசியிலே அவரை எதிர்பார்க்கலாம். அதனால இப்ப கடன் வாங்கினீங்கன்னா, கண்டிப்பா கடன அடைக்கிறதுக்கு தொடர்ந்து கடுமையாக போராடணும். ஸோ யோசிச்சு அளவா கடன் வாங்க. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளும் நெறைய பேரு உருவாகுவாங்க. இந்த நேரத்துல வந்து யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க அப்படின்னு துளியும் வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால எதிரிகள் உங்க கூட இருந்து கடைசி வரையும் உங்களை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு விஷயங்களும் கவனமாக பார்த்து செய்வதன் மூலியமாக இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கொண்டு போகும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த வந்து அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பதிவுகள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். கோச்சாரத்தை ஒரு சம்பவத்தை மட்டுமே நிகழ்த்தும். அது வந்து நெறைய காலங்கள் வருவதும், வராதும் தசாபுத்தி பொறுத்து அமைப்பு தான். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.